வணக்கங்க. ஜாமுக்கோல் பிரசனத்தில் ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க கேள்வி கேட்கறதுக்கு உண்டான நேரத்தை வச்சு அவங்களுக்கு உண்டான பதில், அந்த சம்பவத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். அதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து வேலை கிடைக்குமா, நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன், அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா, அதில் உங்களுக்கு வேலை கிடைச்சா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தில் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க கேட்ட நேரத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள் சார்ட்டு தான் இது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கேட்டதுக்கு உண்டான இவங்க வந்து 10ஆம் தேதி நம்மகிட்ட கேட்குறாங்க. சாயங்காலம் 7 மணி 9 நிமிஷத்துக்கு நம்மகிட்ட கேட்குறாங்க. எப்போ இன்டர்வியூ போகிறக்காக அப்படின்னா 13ஆம் தேதி இன்டர்வியூ போகிறக்காக நம்மகிட்ட கேட்குறாங்க. ஒரு இன்டர்வியூ போகிறேன், அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆயிடுவேனா அப்படின்னு தான் கேள்வி, சிம்பிளான கேள்வி. அப்போ இவங்க கேட்ட நேரத்துக்கு மெயினாக உதயம் அப்படிங்கிறது கேள்வியாளர். அப்போ உதயத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா உதயம் 13 டிகிரி, உதயத்தை நோக்கி 6 கூடிய சூரியன் உதயத்தை நோக்கி வரங்காட்டி பொதுவாக 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலை, நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்ம போகக்கூடிய கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதயத்தை நோக்கி 6 கூடிய வரங்காட்டி வேலை சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூலு கரெக்டாக வந்துருச்சு பிரசனத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3ல் 6 இடம் இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வர சொன்னது 3ஆம் பாவம் அப்படின்னு குறிக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மூலியமாக இமெயிலில், அதாவது இமெயிலில் இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மெயிலில் அனுப்பிச்சு இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு ஐடி கம்பெனி. அப்போ உதயத்துறைக்கு 6 கூட வராது, வேலை சம்பந்தப்பட்ட கேள்வி ஓகே. அதே மாதிரி 3ல் 6 இடம் 3ஆம் பாவங்கிறது கம்யூனிகேஷனு. அப்போ மெயிலில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. உதயாதிபதி எங்க இருக்காருன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உதயாதிபதி 11ல் இருக்காரு. உதயாதிபதி 11ல். அதே மாதிரி உதயாதிபதி 11ல் இருந்தாலுமே அவர் வந்து நீச்சத்தில் இருக்காரு. இதுல மெயினா இன்னொரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க, பொதுவாக நம்ம ஜாமுக்கோல் பிரசனத்துல உதயத்தை நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும், உதயாதிபதி பார்க்கணும், கவிப்பை பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்கணும். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உதயாதிபதினு சொல்லக்கூடிய குரு நீச்சமா இருக்கிறதுனால நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் ஜாமுக்கோல் பிரசனத்துல அப்படின்னா, கேள்வியாளர் அப்படிங்கிற விஷயத்தை கேள்வியாளனுடைய கேள்வி இந்த தகுதியான கேள்வி இல்லை, அவங்களுக்கு இது பாசிபிளான கேள்வி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதே இடத்துல இவங்க இன்டர்வியூக்காக கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இன்டர்வியூக்காக கேட்குறீங்க, 11ல் கவிப்பு இருக்குது, அப்போ இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க. இந்த இன்டர்வியூனால உங்களுக்கு நிறைய டென்ஷனையும் நிறைய குழப்பத்தையும் அங்கே கொடுக்கும். உதயாதிபதி நீச்சமாக்குறதுனால நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய விஷயம் இது உங்களுக்கு சாதகமாக இல்லை, அதுங்காட்டி இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டாம்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உதயாதிபதி நீச்சம் அது 11ல் இருக்கிறங்காட்டி கேள்வியாளனுடைய கேள்வி வெற்றியாகாது. இன்டர்வியூ அப்படின்னா அங்கே வந்து நடக்காது அல்லது தாமதமாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க வந்து போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஈவினிங் வர சொல்லியிருக்காங்க. அவங்க மத்தியானம் போய் உட்காந்து இன்டர்வியூ பார்த்துருக்காங்க. வரேன்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறவங்க வரவே இல்லை. அப்போ மெயிலில் பார்த்தா அது ஒரு வேற லொக்கேஷனில் சொல்கிறாங்களாமா. நேரில் போனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. மெயிலில் அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு போனோம் அப்படின்னா நேரில் போனதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் இல்லை, அது வேற பக்கங்க, நீங்கள் வேற பக்கம் தான் போகணும் அப்படிங்கிறாங்களாமா. அப்போ இதனால இவங்க வந்து இந்த ஒர்க் டென்ஷனு, அதே மாதிரி இந்த பிரச்சனைகள், இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு நீச்சமாக இருக்கக்கூடிய குருவினால உதயாதிபதி நீச்சமாக்குறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாதிரி இவங்க வந்து இன்டர்வியூ போகிறாங்க, அங்கே அட்டன் பண்ணுறாங்க, அங்கே இன்டர்வியூ நடக்கலை, போய் ஆஃபீஸுக்கு கேம்பஸ் போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அப்போ சரி திருப்பி எப்போ இன்டர்வியூ வைக்கிறாங்க, நீங்கள் எப்போ போய் அட்டன் பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லை இன்டர்வியூன்னு அட்டன் பண்ணலீங்க, அந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல. அவங்க ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரிப் மெயில் போடுறாங்க, அப்புறம் மறுபடியும் இன்னொரு ட்ரிப் வாங்குறாங்க. இது எத்தனை ட்ரிப் நான் போகிறது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நான் இந்த கம்பெனியை நான் போல வேற கம்பெனி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் மாதிரியே நான் ஃபர்ஸ்ட்டே போகாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தில் ஈஸியாக அனைத்து விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்க முடியும் நோக்கம். இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகளும் எண்ணற்ற விஷயங்களுக்கும் இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தின் மூலியமாக உங்களுக்கு உடனடி பதில்கள் நம்ம இந்த ஜாமுக்கோல் பிரசனத்தில் ஈஸியாக உங்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோடைய நோக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.